ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்க எந்த காவியத்தை கூறினார் அப்படின்னா பெரிய புராணம். வீடுதோர் அறிந்தும் பிரித்தெழுத கிடைப்பது வீடுதோறும் குடல் இறந்தும். இன்மை அப்படிங்கிறது வறுமை அப்படிங்கிற பொருளில் வரும். இதில் இன்பம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. திண்மை, வலிமை, ஆழிக்கடல், நோன்மை, தவம் இதெல்லாம் கரெக்டு. சந்தி பிழையற்ற தொடர். கடுகை துடைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக, நமஸ்காரம்னா வணக்கம், சாஷ்டாங்கமாகனா நெடுஞ்சான் கிடையாக, ஆசீர்வதித்தேன் அப்படின்னா வாழ்த்தினேன். பிறமொழி சொற்களற்ற தொடர். விவாதம் அப்படிங்கிறத உரையாடல் அப்படின்னு மாற்றணும். வருவான் என்பதன் வேர்ச்சொல் வா. கொள் என்பதன் வேர்ச்சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் கொண்டு. கொல் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் கோரல். எள் அப்படிங்கிறதிலிருந்து உருவான தொழிற்பெயர் இதில் எதுவும் இல்லை. சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. நேர்கூற்று தொடர். இது எவ்வகை வாக்கியம்? செயபாட்டு வாக்கியம் என சுட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. செயபாட்டு வாக்கியம்னா மோஸ்ட்லி பட்டது அப்படின்னு முடியும், அதாவது பட்டது அப்படிங்கிற மாதிரியான முடியும். அப்போது அரசின் உதவியுடன் பாவாணரால் சொற்பிறப்பியல் அகர முதலி வெளியிடப்பட்டது. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலால். தேவரையும் கயவரையும் ஒப்புமைப்படுத்தி கூறி அவர்களிடந்து இவங்க இழிவானாங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறதுனால இது என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை 38. தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளதுன்னா தை 2. இன்மை அப்படிங்கிறது என்னென்னா வறுமை. திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை தவம். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் அப்படின்னா 1000 பாடல்களுக்கு. 10 எனும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர் அப்படிங்கிறது கரெக்டு. முதல் 10ம் 10ஆம் 10ம் தான் கிட்டவில்லை, அப்படி இரண்டாவது தொடர் மட்டும் தவறு. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. இத்தொடர் 4000 திவ்ய பிரபந்தம். பொங்கு கடல் கல் மிதப்ப போந்தேரும் அவர் பெருமை அங்கனர்த்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே. இது பெரிய புராணம். பின்வரும் சிற்றிலக்கிய வகை கல்லணை பரணி. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய். குதம்பாய் பார்த்தீங்களா, குதம்பை சித்தர். இவருக்கு ஒப்பார் ஒவ்வொருவரும் இல்லை என்று பாடுவது யாரை பற்றிய பாடல்னா இறந்தவரை. திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவை மாணிக்கவாசகர். திருவாய்மொழி நம்மாழ்வார். திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார். பனை என்பதன் பொருள் மூங்கில். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசனார். கள்ளக்குடி மகாகாவியம் கண்ணதாசன். பக்தி முக்கியம் அந்த காலம் இந்த காலம்னா உடுமலை நாராயண கவிஞர். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் சவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன். கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே சாலை இளந்திரையன். பம்மல் சம்பந்தனார் என தான் தமிழ் நாடக தந்தை என போற்றப்பட்டார். தேங்காய் துண்டுகள் மூவர். கிளிசல் நாஞ்சில் நாடன். சட்டை ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால் டிஸ்னி. திரையுலக அகத்தியர் என அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. பக்ருளி ஆடும் பன்னிலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்க. சிலப்பதிகாரம். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியோபோர். பரமார்த்த குறுக்கதையை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அது ஒரு நகைச்சுவை இலக்கியம். அரைவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னா காமராசர். உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர்.
காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பட்டினப்பாலை. பசு கொடுக்கும் 5 பொருட்களின் பெயர் பஞ்சகாவியம். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? பொதுநெறி கண்ட புலவர். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. இது ராமலிங்க அடிகளார். விரை மனம் கழல் அணிகலன், அதாவது கால் அணிவாங்கிறது. ததும்பி பெருகி மெய் உடல். குறிஞ்சி வெறியாடல். முல்லை காலை தழுவுதல். மருதம் களை எடுத்தல். பாலை சூறையாடல். கண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனார். முல்லைத்திணைக்கு பொருந்தாதது சேர்ப்பன். வந்ததுங்கிறது அக்ரிணை. உயர்திணைக்கு வந்திருக்கிறதுனால இது திணை வலு. சந்திப்பிழையற்ற தொடர். போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையைக் கண்ட குகன் ராமனை வெல்லக் கருதி வந்தான் என்று எண்ணினான். ஒருமைப்பன்மை பிழையற்றது. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. ஆஸ்தட்டிக்ஸ் இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலையியல் கண்டுபிடிப்பாளர்கள். வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை. ஓரெழுத்தோர் மொழி மா விலங்கு. அகரவரிசைப்படி சிந்தை நவி புனல் முகில். குமரிக்கண்ட நோய்க்கு குமரிக்கொடு, அதுதான் கரெக்டு. நீர் நீவீர் முன்னிலை பன்மை பெயர்கள். நாவினுக்கரசர் கேளா கேளா செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். மண் திணிந்த நிலனும் நிலன் திரிந்த நிலனும் நிலன் அப்படின்னு வருதுனால இது இயைபு தொடை. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றாக இருக்குது. அது மாதிரி க இருக்குது. அதனால் இது என்னது அடிமோனை மற்றும் சீர்மோனை. அடி எதுகை மற்றும் சீர்மோனை. குறை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லை இல்லை வந்தா பாரதிதாசன். தானதை சமூவின் கனி. சமூவின் கனி அப்படிங்கிறது நாவற்கனி. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும். குலத்துக்கு அழகு தாமரை. பெண்ணுக்கு அழகு நாணம். மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம். அறவுரைக்கோவை முதுமொழிக்காஞ்சி. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி 400. அடி வரையறை பார்த்தோம் அப்படின்னா 13 முதல் 31ங்கிறது அகநானூறு. 3 முதல் 6 ஐங்குறுநூறு. 9 முதல் 12 நற்றிணை. 4 முதல் 8 குறுந்தொகை. நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் எது அப்படின்னா புறநானூறு. காதற் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே சிலப்பதிகாரம். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோல் அறிகை. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று சூழவது பன்னிரு பாட்டியல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் முக்கூடற் பள்ளு. அம்மானை என்பது யாது? பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பாடு என்ற உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் ஆசுகவி. கொம்பினை ஒத்த மடப்பிடி. இதில் மடைப்பிடி என்பவர் பாஞ்சாலி. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். தாண்டகவேந்தர் திருநாவுக்கரசர். நட்பு தொழில் கவிதை. நாட்டிற்குழைத்தல். இமைப்பொழுதும் சோராதிருத்தல் பாரதியார். கம்பர். சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர். ராஜ சோழ நூலார். பாரதிதாசன் குடும்ப விளக்கு. பாரதியார் பாஞ்சாலி சபதம். அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாதது நேர் விருப்பம், ஆலாபனை, பால் விதை இதெல்லாம் அவருடையது. ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியனுடையது. 1991ஆம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் சாலை இளம்பரையன். சாலை இளம்பரையனின் கவிதை தொகுப்பை கண்டது. பூத்தது மானுடன். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ். அறிமதி தென்னகர். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. இதை ஒரு நெறியாக இருக்கட்டும் சொன்னது மு. வரதராசனார். டம்பாசாரி விலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் காசி விஸ்வநாதனார். தொண்டை நாடு சான்றோர் உழைப்பு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்ற பொருள் அல்ல அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரனார். திருவி உரிமை வேட்டல். ஊவேசா என் சரித்திரம் எதில் எழுதியிருப்பாரு? ஆனந்த விகடனில் எழுதியிருப்பாரு. பரதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவனர் மண்ணிலே உண்.
தமிழறிஞர் டாக்டர் ஈவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் அம்பேத்கர். குறிஞ்சி நில ஊர் எது அப்படின்னா நீலகிரி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 4. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். தேங்க்யூ.